Hi guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மில்லாக தான் பார்க்க போறீங்க. எங்க எல்லாருக்குமே தீபாவளி அலப்பறைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, அலப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்க வீட்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க விரவ வெட்டு. என்னத்துக்கு நான் பாத்தீங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கு விரவ வெட்டுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து அதிர்ஷ்டம் சொல்லணுமா, இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும். ஐயோ, ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் பண்ணாதான் guys தீபாவளிக்குள்ள எல்லா பலகாரமும் செஞ்சு முடிக்க முடியும். அதனால முதல் ப்ராசஸா வந்து அம்மா முறுக்கு சாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முறுக்கு ப்ராசஸ் தான் ரொம்ப அதிகமான ப்ராசஸ். அதனால அம்மா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுப்புக்கு வந்து விறகு கட்டணும்னு சொல்லிட்டு சும்மா தானே உட்காந்துருக்க விறகு வெட்டி கொடுற அப்படின்னு சொல்லி அம்மா விறகு வெட்டி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆத்தா கூப்பிட்டு திருஷ்டி கயிறு கட்டணும்டா, நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்க திருஷ்டி கயிறு கட்ட மாட்டா, நீயாவது கட்டி விடுறாடி நாத்தா கெஞ்சி கூத்தா. எங்க சித்தி வந்து திருச்சில இருந்து வாங்கி கொடுத்தாங்களாமா, அதை கட்டுன்னு சொல்லி வீட்டுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. யாருமே கட்டல. அதனால நான் வந்தோன்னே நீ தான் கரெக்டா பொறுப்பா கட்டுவேன்னு சொல்லி கட்ட சொல்லிட்டாங்க. சரின்னு கட்டிட்டேன். அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் முறுக்கு புளியறதுக்கான எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த வாளியை திறந்து மூடிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வாளியில தான் எப்பயுமே வருஷம் தீபாவளி நான் சின்னதுல இருந்து இருக்கும் போதுலேயே அந்த வாளி உயிரோட இருக்கிறதா எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அந்த வாளி நிறைய சுட்டு வச்சிருவாங்க, நாங்களும் தின்றுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா சுடும் போதே முக்காவாசியை காலி பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அலப்பறைகள்லாம் நடக்கும் முறுக்கு சுடும் போது. வந்து மாவு பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. மாவு பேசி அடுத்து முறுக்கு புளிய வேண்டியதான் guys. பாருங்க ப்ராசஸ் அப்படியே வேகமா பண்ணிடுறாங்க. ஒரு வழியா மாவு பேசி முடிச்சிட்டாங்க. என்ன வந்து பரண மேல ஏறி எதையோ தேட சொன்னாங்க. தேட்ட பாருங்க பெரியப்பா முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவருதான் எங்க பெரிய பாஸ். வந்து எங்க பெரியப்பா தான் பாஸ், சிவாஜி த பாஸ். எங்க ஃபேமிலிக்கு அவர் தான் வந்து எல்லாமே வந்து மாசா பாசா வெயிட்டா பண்ணுவார் எல்லாமே. இதுதான் அப்ப இது பொண்ணுங்க பண்றது பையன் பண்றது அந்த மாதிரிலாம் எங்க வீட்டுல எதுவுமே இருக்காது. எல்லாருமே நிறந்து வேலை செய்யணும், அது மட்டும் தான் எங்க வீட்டுல நடக்கும். அது ஒரு அம்மாவோட நினைப்பு அத நான் மட்டும் பாட வேலை செய்யணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நீங்க தானே திங்கிறீங்க. முறுக்கு சுடுறது என்னமோ நான் தான், ஆனா வந்து சுட்டு வச்சு ஒரு 2 மணி நேரத்துல காலி ஆயிருது. அப்ப வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரே கத்திட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலியா உட்கார்ந்து முறுக்கு சுடுறதா இருக்கட்டும். முக்கியமான விஷயத்தை பாருங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. முறுக்கு புளியறா பாருங்க. ஐயோ எனக்கு தெரியாதல முறுக்கு புளிஞ்சாதான் எனக்கும் 2 முழுதை எடுத்து லைட்டா அப்படி உள்ள சைடுல இறக்க முடியும். அதனாலதான் வந்து களத்துல இறங்கிட்டேன். அப்படியே முறுக்கு ஒரு சுத்து புளியறது, ஒரு சுத்து வாயில வேலை பார்க்கணும்னு இறங்கல guys. முறுக்கு தின்னுன்றதுக்காக இந்த முறுக்கு புளிஞ்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பாருங்க இவ்வளவு பெரிய டப்ல இருக்கிறத 2 நாள்ல காலி பண்ண போறாங்க guys. ரொம்ப மன வளச்சலா இருக்குது. அம்மா அதெல்லாம் புலம்பிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க guys. யோசிச்சு பாருங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேன்னா அதனாலதான் இடையில வந்து இவனுக்கு பசி எடுத்துச்சு. சோறு போட்டு தட்டிலே தின்னுட்டு இருக்காங்க பாருங்க. மறுபடியும் புளிய ஆரம்பிச்சிட்டான். திங்கறான் புளியறான் முறுக்கு திங்கறான். இதேதான் வேலையா போச்சு. ஆமா, திவ்யா கையில வந்து புளிய முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஞ்சு கையா இருக்கிறதுனால என்னால அமுக்க முடியல மாமா, அது பிரஷ் பண்ண முடியல. நீயே பண்ண. ஓகே गाइस, நல்லபடியா வந்து முறுக்குலாம் சுட்டு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பை பை.